Hi viewers, welcome to AGN. இந்த வீடியோவில் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து தான் நாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்க்கு போகலாம். உங்களுக்கு என்னடா இவ்வளோ லேட்டாக டென்சஸே போயிட்டுருக்கு, ரெண்டு டென்சஸ் தான் ஒவ்வொரு வீடியோலையும் டீல் பண்ணுறோம், இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் அப்படி இப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கவே வேண்டாம். ஏன்னா லாங்குவேஜ் நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்கு டென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ரொம்ப ஸ்லோவாகவே இதை ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் தெளிவாக தப்பு இல்லாமல் கற்றுட்டு போனோம்னாவே பேசிக்கு தான், வெரி பேசிக். நீங்கள் டென்சஸ் தப்பு இல்லாமல் உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா த்ரூ அவுட் லைஃப் நீங்கள் கடைசியாக உங்கள் பேர குழந்தைங்க, உங்கள் கொள்ளு பேர குழந்தைங்க வரைக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டென்சஸ். சரிங்களா? அதனால தான் இதை கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணிட்டு போக வேண்டியது இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம அடுத்ததாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்குறோம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டென்சஸ் we are going to deal with the transformation of sentences, that too the difficult part of it, simple compound and complex. இதுதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டென்சஸ். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதோட verb form had plus verb 3. verb 3 is nothing but the past participle of the verb. அந்த 3 verbs காலம்ஸ் இருக்கும் இல்லையா, அது தேர்ட் ஒன் தான். இப்போ write, wrote அப்படின்னா written is the verb 3. eat, ate அப்படின்னா eaten, அந்த verb 3 form. சரிங்களா? சரி, இதோட க்ளூ வேர்ட்ஸ் என்னன்னா பிஃபோர், ஆல்ரெடி, இந்த 2 வேர்ட்ஸ், சம்டைம்ஸ் since too. ஓகே, யூசேஜஸ் பார்க்கலாம் இப்போ வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஓகே, த ஃபெமிலியர் யூசேஜ் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபார் அன் ஆக்ஷன் தட் ஹேட் பீன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் another ஆக்ஷன் began in the past. கன்ஃபியூஷனாக இருக்கா? ஒன்றுமே கிடையாதுங்க. பாருங்க, இப்போ இன்னும் ஈஸியாக சொல்கிறேன். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, லோவர் கிளாஸஸில் படிக்கும்போது கூட நமக்கு வரும் யூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார் தி ஏர்லியர் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். அப்படின்னா என்னன்னா, 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் இருந்ததுன்னா ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்களேன், 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ரெண்டுமே எந்த டென்ஸ் போடுறது, சிம்பிள் பாஸ்டா இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்டா, பாஸ்ட் கண்டினியூஸா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டுமே நடந்து முடிந்த பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஒன்று முன்னாடி நடந்தது, ஒன்று பின்னாடி நடந்தது. ஒன்று ஏர்லியர் ஆக்ஷன், ஒன்று லேட்டர் ஆக்ஷன். அப்போ அந்த ஏர்லியர் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடணும், அந்த லேட்டர் ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போடணும். சரிங்களா? 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் நீங்கள் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நடந்து முடிஞ்ச ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட், பின்னாடி நடந்த ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் போடணும். ஓகே, லெட் அஸ் கோ பிஹைண்ட் த வெரி ஃபேமஸ் எக்ஸாம்பிள். பாருங்க, த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் த ஸ்டேஷன் பிஃபோர் ஐ ரீச் த ஸ்டேஷன். 2 செயல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு போயிடுச்சு, நீ ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்க. ஓகே, அப்போ எது ஃபர்ஸ்ட் போனது? ட்ரெயின் போனது தான். அப்போ முதல்ல போனது ட்ரெயின் இல்லையா, முதல்ல நடந்தது ட்ரெயின் போனது, அதை சொல்லலாம். த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், ஹேட் பிளஸ் verb 3, லீவ், லெஃப்ட், லெஃப்ட், லீவோட verb 3 ஃபார்ம் தான் லெஃப்ட். ஹேட் லெஃப்ட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அண்ட் பிஃபோர் ஐ ரீச்டு, ரீச்சோட பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் ரீச்டு. ஓகே, இப்போ 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட், செகண்ட் நடந்த ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட். நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம், 2 ஆக்ஷன்ஸ் சைமல்டேனியஸாக நடக்கும்போது, உடனே நடக்கும்போது, இம்மீடியட்டாக நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? சிம்பிள் பாஸ்டே தான் யூஸ் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் கேப் விட்டு நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட், பின்னாடி நடந்த ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் போடணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, த ஷாப் கீப்பர் ஹேட் க்ளோஸ்ட் த ஷாப் பிஃபோர் ஷீ ரீச்டு த ஷாப். ஓகே, இந்த மாதிரி இவங்க கடைக்கு போக முன்னாடியே கடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூசேஜ் பாருங்க, a period of time before an event in the past. ஒரு பீரியட் ஆஃப் டைம், இந்த ஃபார் போட்டுலாம் சொல்லுவோம் இல்லையா, they had owned the land for 60 years before they sold it. ஓகே, ஒரு 60 வருஷமாக அந்த லேண்ட் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா they had owned. ஓகே, owned verb 3 of own. Okay, they had owned the land for 60 years before they sold it. Sold simple past. சரிங்களா? இது மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூசேஜ் பாருங்க, டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் விச் பிகேம் த காஸ் ஆஃப் another ஆக்ஷன். இதனால இது நடந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, he sold the land because he had borrowed a lot. எதனால லேண்ட் வித்தாங்க?
நிறைய கடன் வாங்கிட்டாங்க. அப்போ had borrowed, அதுதான் காஸ் ஆஃப் திஸ் ஆக்ஷன். செல்லிங், இந்த சோல்டு எதனால் விற்றாங்க, அதுக்கு காசு என்ன, had borrowed a lot. அப்போ இந்த மாதிரிக்கும் நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, டு எக்ஸ்பிரஸ் an unfulfilled action in the past. அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு நினைப்பு வரலாம் இஃப் கிளாஸஸ். ஓகே, இஃப் கிளாஸஸ் நம்ம டெஃபினட்டாக ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் அதை பார்த்துடலாம், கண்டிஷனல் கிளாஸஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஹேட் ப்ளஸ் வேர்ப் 3யோட யூசேஜ் இருக்கிறதுனால இந்த இஃப் கிளாஸில் அதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக இந்த யூசேஜ் இங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம். இஃப் ஹீ ஹேட் கம் ஏர்லியர் ஐ வுட் ஹவ் டேக்கன் டு த மூவி. பாருங்க, இஃப் கிளாஸில் அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷன், நடக்காத ஒன்றுக்கு சொல்கிறதுக்கு ஹேட் ப்ளஸ் வேர்ப் 3 பாஸ்ட் பர்ஃபெக்ட். அவன் நேரத்துலேயே வந்திருந்தான்னா நான் தியேட்டர் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பேன். அப்போ அவன் வரவும் இல்லை, நான் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகவும் இல்லை. அப்போ அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷனுக்கு நாம் இஃப் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூசேஜ் பாருங்க, டு எக்ஸ்பிரஸ் அன் அன்ஃபுல்ஃபில்டு விஷ் இன் த பாஸ்ட். நடக்காத ஒரு ஆசை, நிறைவேறாத ஒரு ஆசை, அதுக்கும் நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஐ விஷ் ஐ ஹேட் மெட் ஹர் பிஃபோர் மை மேரேஜ். இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு ஆஃப்டர் மேரேஜ், ஒரு அழகான பொண்ணு பார்க்குறாரு, அடடா இந்த பொண்ணை நான் முன்னாடியே பார்த்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு நிறைவேறாத ஆசையை சொல்கிறதுக்கும் ஐ விஷ் ஐ ஹேட் மெட் ஹர் பிஃபோர் மை மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ யூசேஜஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நம்ம டென்சஸ் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேர்ப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ரைட் அண்ட் தி ஆப்ஜெக்ட் எ லெட்டர். அதை வச்சு நாம் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத இவ்வளோவா நாமளே பார்த்தோம். இப்போ நீங்கள் இதை ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபார் ஆல் தி 3 persons, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரல் எல்லாத்துக்குமே ஹேட் ப்ளஸ் வேர்ப் 3 தான். சரிங்களா? affirmative sentences, I had written, we had written, you had written, she had written, he had written, it had written, they had written. And then negative க்கு had not plus verb 3, had கூட just add not போதும். அதுக்கப்புறம் interrogative sentences எப்படி பண்ணணும்னா had I written, had we written, had you written, had she written, இந்த மாதிரி நீங்கள் போட்டு sentences மேக் பண்ணுங்க, நிறைய மேக் பண்ணுங்க. நிறைய பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் நரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நேற்று நடந்ததெல்லாம் எடுத்து உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. டெஃபினட்டாக இந்த 4 டென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? வேறு வேறு வேர்ப்ஸ் போட்டு நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ட்ரை பண்ணுங்க. எழுதுறது மட்டும் நிறுத்திக்காம பேசுங்க ப்ளீஸ். பேசுனாதான் நமக்கு நல்லா ஃப்ளூவெண்ட்டாக தப்பு இல்லாமல் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்க. ஐ ஹேட் அட்டெண்டட் த கிளாஸ் பிஃபோர் மை ஃப்ரெண்ட் அட்டெண்டட். ஷி ஹேட் ஃபினிஷ்ட் குக்கிங் ஆல்ரெடி வென் ஐ கால்ட் ஹர் ஃபார் டின்னர். தே ஹேட் பிளான்ட் த டிசைன் பிஃபோர் ஐ சஜஸ்டட் த பிளான். இந்த மாதிரி நாம சென்டென்சஸ் அழகாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வாங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பண்ணலாம். வேர்ப் ஃபார்ம் என்ன? ஹேட் பீன் ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி. அண்ட் தென் க்ளூ வேர்ட் சின்ஸ் ஃபார். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் சின்ஸ் ஃபார் தான். ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு அதில் பாஸ்ட் ஈவெண்ட் நரேட் பண்ணும்போது நாம் சின்ஸ் அண்ட் ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? யூசேஜ் பாருங்கள். To describe an action in the past that had begun and had been going on for some time before another action took place in the past. நீங்கள் பாஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாமே பாஸ்டில் தான் நடந்துட்டுருக்கும், ஆக்ஷன்ஸ் எல்லாமே இல்லைங்களா? அப்போ காலையிலிருந்து நடந்துட்டு இருந்துச்சு. சப்போஸ் நான் காலையிலிருந்து போன வாரம் இந்த ஒர்க்கு நான் கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மதியம்லாம் கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? I had been cleaning the house when the guest arrived அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. They had been writing the exam when the flying squad arrived. காலையில் சில்ட்ரன் 10 மணிக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸாம். ஃப்ளையிங் ஸ்குவாட் ஒரு 11:30 வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? The children had been writing the exam when the flying squad arrived அப்படி சொல்லலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஷி ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் செக்டர் வென் ஷி காட் போஸ்டிங்ஸ் இன் கவர்மெண்ட் செக்டர். கவர்மெண்ட் செக்டர் போஸ்டிங் வாங்கும்போது அவங்க அங்கே எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க? அதுக்கு முன்னாடியே ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் யூசேஜ் பாருங்க. டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் தட் ஹேட் பீன் கோயிங் ஆன் ஃபார் சம் டைம் இன் த பாஸ்ட். என்னது? த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் பீன் ப்ராக்டிசிங் ஃபார் த லாஸ்ட் few months for NMMS exam.
என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு இப்போ நான் போன வாரம் யாரோ பற்றி சொல்கிறீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி சொல்கிறீங்க என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. எப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஒரு 3 months 2 months பண்ணிகிட்ருக்காங்கன்னா, த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் பீன் ப்ராக்டிஸிங் ஃபார் தி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஃபார் தி என்எம்எம்எஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுதான் இந்த பாஸ்ட் டென்சஸோட யூசேஜ். ரொம்ப முக்கியம் இந்த பாஸ்ட் டென்சஸோட யூசேஜ். ஏன்னா நீங்கள் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் நரேட் பண்ணும்போது கட்டாயமாக தப்பில்லாமல் ஒருத்தவங்களுக்கு உங்களோட வியூஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டான டென்ஸ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணாதான் நீங்கள் நினைக்கிறது எக்ஸாக்டாக அதே மாதிரி போய் சேரும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் நம்மளோட வேர்ப்ஸ் ரைட் அண்ட் லெட்டர் போட்டு நீங்கள் சென்டென்சஸ் எழுதுங்க. ஃபார் ஆல் த 3 persons, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர் as well as plural எல்லாத்துக்குமே had been plus verb 1 plus ing தான். நெகட்டிவ் சென்டென்சஸ் had not been verb 1 ing. அதே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்க்கு had முன்னாடி கொண்டு வந்துடுங்க, சப்ஜெக்ட் போட்டு மீதி எல்லாம் been plus verb 1 ing போட்டு கொஸ்டின் மார்க் போட்டால் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் கிடைக்கிறோம். எழுதுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், டென்சஸில் மிஸ்டேக் இல்லாமல் சென்டென்சஸ் எழுதுனோம்னாவே நம்ம பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். சரிங்களா? கட்டாயமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.